நம்ம பிரசங்கத்துக்கு போவோம். பிரசங்கத்தினுடைய தலைப்பு ஸ்திரப்படுத்தும் தேவன். போன வாரம் பார்த்தோம் சீர்படுத்தும் தேவன் பார்த்தோம். இந்த வாரம் என்ன தேவன்? ஸ்திரப்படுத்தும் தேவன். சீர்படுத்துறதுக்கும் ஸ்திரப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி. 2வது வார்த்தை பார்க்கிறோம், ஸ்திரப்படுத்தி. 3வது வார்த்தை பலப்படுத்தி. 4வது வார்த்தை நிலைநிறுத்துவராக. இந்த வாரம் நம்ம பார்க்க வர வார்த்தை ஸ்திரப்படுத்தி. என்ன சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்களா? ஸ்திரப்படுத்தி. ஸ்திரப்படுத்துறதுனாக்கா உறுதிப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல். அடுத்து பார்க்கிறோம் திடப்படுத்துதல். எத்தனை அர்த்தம் இருக்குதுங்க? உறுதிப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல். கன்ஃபார்மா வந்துருவாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. உறுதிப்படுத்துதல். அடுத்து என்ன பண்ணுங்க? திடப்படுத்துதல். கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், அவனுக்கு செஞ்சு கொடுப்பேன், நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திடப்படுத்துதல் அதுதான் சொல்லப்படுகிறது. ஸ்திரப்படுத்துதல் அர்த்தம். நம்ம ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்க பார்க்குறோம் பாருங்க, இந்த இமேஜ் பாருங்க. மேலே இந்த 2 பேர் மேலே நிற்கிறாங்க. எது சரியானது சொல்லு பார்க்கலாம். அந்த சைடு இருக்கிறது பாங்க சரியான. இது எப்படி இருக்குது? ஒன்று தள்ளி இந்த பிளாக்ஸ் பார்த்தீங்களா? ஒன்று தள்ளி அது மேலே இருக்கிற எப்படி நிற்கிறாரு? விழுந்துற மாதிரி நிற்கிறா அப்படி. அப்போ நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் என்ன நினைக்கிறா? ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் பாடு, ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் கடன் பிரச்சனைகள், ஒரு பக்கமான போராட்டங்கள், இப்படிலாம் ஒவ்வொரு பக்கம் திரும்பி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை அது மேலே எப்படி இருக்குமா? ஸ்திரம் இல்லாது இருக்கும், ஸ்திரம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இது பார்க்கும்போது எப்படி இருக்குதுங்க? கரெக்டாக அந்த பிளாக்ஸ் வைக்கும் பொழுது எப்படி இருக்குதுங்க? எப்படி நிற்கிறா அப்படி மேலே? சொல்லுங்க எல்லாரும் ஸ்ட்ரைட்டா. ஆமென். அதே போல தான் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். சத்தமா ஹல்லேலூயா. இது போல தான் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்றான்? செய்ய விரும்புகிறார். நம்மளை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். நம்ம இதெல்லாம் வீக்கா இருக்கிறோம், இதெல்லாம் தவறி போகிறோம், எதனால நம்மளால செய்ய முடியல, எங்களால் நம்மளால நிற்க முடியல, அங்கெல்லாம் நம்மள என்ன பண்ற? ஆண்டவர் நீக்க வைக்கிறவர். அதான் ஸ்திரப்படுத்துகிற ஒரு தெய்வம். பிள்ளைங்க படிப்பாங்க பாருங்க. அந்த காலேஜ் முடிச்சதான் ஒரு ஸ்கூல் கம்ப்ளீட் ஆகும்னு அர்த்தம். 10th டிஸ்கன்டினியூ பண்ணிட்டா 8th நின்றுட்டாக்கா அது படிப்பை ஏற்றுக்க மாட்டாங்க பாருங்க. ஒரு டிகிரி முடிச்சா என்ன பண்ணுறாங்க? அது படிப்பை கரெக்டாக முடிச்சுட்டாருப்பா, வாழ்க்கையில் சிறப்பா. அப்போ என்ன பண்ணுற பசங்க நிற்கிறாங்க. அது எப்படியாவது அந்த என்னது ஒரு கோர்ஸ் முடிச்சோன்னா +2 முடித்த உடனே அவங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி ஒரு படிப்பை படித்து முடிச்சிடுவாங்க பாருங்க. இப்போ இல்லை, ஏன் இப்போ இல்லைன்றோம்? அந்த ஸ்திரப்படுத்துகிற தெய்வத்தை நம்ம விட்டுட்டோம். அந்த ஸ்திரப்படுத்துகிற வசனத்தை நம்ம பார்க்கறது இல்லை. இப்போ இன்னைக்கு பிரசங்கம் பாரு, எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரில. ஆமென். எத்தனை பேர் அதை வேர்டு ரிசீவ் பண்ணுறீங்கன்னு தெரில. ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்தேன்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ என்ன ஆகிட்டோம்? அந்த ஸ்திரப்படுத்துகிற அந்த வார்த்தை மேலே நம்ம கண் நோக்க வைக்கல. ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் பொழுது, நம்மளை ஆஸ்வதிக்கும் போது பெருமை வந்துடுது பாருங்க. ஜெபத்தை விட்டுருவாங்க பாருங்க, ஆலயத்தை விட்டுருவாங்க, பைபிளை விட்டுருவாங்க. திரும்ப அவங்களுக்கு அந்த நாணம் எல்லாம் போயிட்டு கெட்டு போயிட்டு கீழே விழுந்துருவாங்க பாருங்க. திரும்ப ஏன்ச்சு வருது ரொம்ப கஷ்டம். ஒரு பாவத்திலேருந்து விட முடியாது பாருங்க, விழுந்துனே இருப்பாங்க. திருவந்திரத்தில் கூட போய் திரும்ப பாவம் செய்வாங்க பாருங்க. ஏன்னா அந்த ஸ்திரப்படுத்துறது இல்லை. வாசிங்க 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடம் மிக உங்களை என்ன பண்ணுறா? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற தெய்வன். எப்படி அந்த ஒரு பில்லர் பாருங்க எப்படி நிற்குது பாருங்க, ஸ்டடியா. அது மேலே நீங்கள் நின்னா கூட ஓல இதாக நிற்கலாம் பாருங்க. அந்த மாதிரி ஸ்திரப்படுத்தி நிற்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரத்தை மேம்படுத்துவோம் ஒரு அம்மை சொல்லி. ஹல்லேலூயா. ஏன் நம்மளை ஸ்திரப்படுத்தணும்? ஏன் நம்மளை ஸ்திரப்படுத்தணும்? வாசிக்கலாம். நாகும் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் நாகும் என்ற புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில்
ஏன் ஆண்டவர் நம்மளை சிறப்படுத்துகிறாரு, ஏன் நம்ம சிறப்படுத்திருக்கணும், அதுல தெளிவா சொல்றார். வாசிங்க. நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் பாத்தீங்களா, உன்னை சிதறடிக்கிறவன், உங்களை தள்ளுகிறவன். நீ ஜெபிக்கிறியா பார்க்கலாம், நீ முன்னுக்கு வந்துட்டியா பார்க்கலாம், நீ நல்லா வாழ்றியா பார்க்கலாம். சிதறடிக்கிறவன் எதிரி. பைபிள் சொல்லுது என்னவா, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். உன் தெரியல, அதான் விழுத்திருந்து ஜெபிக்கணும் பைபிள்ஸ் போட்டுக்குது. நம்ம நைட்டில் ஜெபிக்கிறது மறந்துட்டோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா தூக்கம் வந்துடுது, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா போதும்னுறோம். ஆனால் சிதறடிக்கிறவன் இருக்கிறான் பாருங்க, மீட்டிங் வைக்கிறோம் பாருங்க, விடுதலை ஆகிறதுக்கு வருதில்லை பாருங்க, டைம் இல்லைன்றோம் நம்ம. ஏன்னா விடுதலை ஆகணும், நம்ம ஒன்று சிதறடிக்கிறதுக்கு ஒன்று காப்பாற்றுறதுக்காக அந்த மீட்டிங் வைக்கிறோம். இந்த கூட்டங்கள்லாம் பாருங்க, இந்த கூட்டம்லாம் வைக்கிறோம் பாருங்க. ஏன் சிதறடிக்கிறவன் வரான், நீ ஜாக்கிரதையாக இருந்தா அந்த கூட்டங்கள்லாம் வைக்கிறது, விழிப்புணர்வு உண்டாக்குறது. வருகிறான், வாசிங்க பிரதர். அரணை காத்துக்கோள், வலை என்ன பண்ணு, காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கோள், உன் பலனை மிகவும் கைத்தட்டலாம், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உன் பலன் என்ன பண்ணு, சிதறடிக்கிற மரம், அதெல்லாம் நீ ஸ்திரப்படுத்திக்கோ. இதெல்லாம் யாருங்க சொல்லுவா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லுவா, இதெல்லாம் நமக்கு போதிக்கிறது யாரு? பைபிள் பாருங்க நமக்கு எவ்வளவு தெளிவா சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், glory to God, ஆமென். எவ்வளவு நல்ல புத்தகங்க, நமக்கு எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. சிதறடிக்கிறவன் வரான். ஒரு பட்டணத்துக்கு முன்னாடி யுத்தம் வரும் பாருங்க, அப்போ காவல்காரங்க சொல்லுவாங்க, வராங்கய்யா, காவல் போடுங்கய்யா, எல்லாம் ஆயத்தம் பாருங்கய்யா, எக்கால ஊதுவாங்க பாருங்க. அப்போ அந்த காலத்துக்கு சிக்னலுங்க, அதெல்லாம் கோபுரத்து மாதிரி இன்னும் பார்ப்பாங்க. ஊருக்கு வெளியே ஏதோ படம் வருதா, கூட்டமாக வராங்களா, சிங்களா வராங்களா, கூட்டமாக வந்தால் யாரா வர்றது, எவ்வளோ பேர் கூட்டம் வராங்க, ரதங்கள் வருதா, குதிரை வருதா பார்ப்பாங்க. பார்த்து ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பாங்க பாருங்க. எல்லாம் ஸ்ட்ரைட் ஆகிடுவாங்க அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு. அதில் ஜபம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, ஜபம் ரொம்ப முக்கியம். மறுபடியும் வாசமாசிங்க. சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், என்ன பண்ணுங்க, அரணை காத்துக்கோள், வழியை காவல் பண்ணு, அரியை கெட்டியாய் கட்டிக்கோள், உன் பலனை மிகவும் பலனை சிறப்படுத்திக்கணும். இதெல்லாம் பாருங்க, எல்லா வீட்டுக்கும் கிரில் கேட் போடுறாங்க. இப்போ எங்க போ, ஒரு கால கிரில் கேட்டுக்காது, டோரே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், டோரே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இப்ப எல்லா வீட்டுக்கு என்ன போடுறாங்க, எல்லா வீட்டுக்கும் கிரில் கேட் போடுறாங்க. சிசிடி கேமரா வச்சா கூட முகமூடி வச்சு கேப் வச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. அது பிடிக்கிறது ஏகப்பட்ட நாள் ஆகுது. சிசிடி கேமரா இன்னும் கூட திருடுறாங்க பாருங்க, பைக் திருடுறாங்க, வீட்டில் திருடுறாங்க. அப்போ எதுக்கு அது கிரில் கேட்டு? நம்ம வீடு சேஃப்டி ஆகணும். நம்ம வீடு சேஃப்டி பண்ணுறோம் நல்லது, ஆனால் நம்ம வாழ்க்கை சேஃப்டி பண்ணுறோமா? நம்ம வீடை மாத்திரம் கிரில் கேட் போட்டுக்கிறோம். மாடி வீடுனாக்கா எல்லாம் மேலே கீழே எங்கெங்கெல்லாம் கேப் போகுது அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பைப்புங்களை வச்சு வெல்டிங் பண்ணி யாரும் உள்ளே வராத மாதிரி கரெக்டாக பேக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை விட்டுறாங்களே. ஒரு வீட்டை பண்ணுற சேஃப்டி நம்ம வாழ்க்கையில் இல்லை. வாழ்க்கை தடுமாற்றம். வாழ்க்கையில் என்ன இல்லை, உறுதி கிடையாது, விசுவாசம் கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, மன திரும்புதல் இல்லை. பாருங்க, இந்த இமேஜ் பார்க்கும் பொழுது கீழே ஒரு நாலு கரெக்டாக இருக்கு பாருங்க. மேலே பாருங்க சரி கிடையாது, சரி பண்ணி வராது பாருங்க. பாருங்க ஒரு 4 கீழே ஸ்டெப் நல்லா இருக்குது, அதை சரி பண்ணும்போது அழகா தெரியுது. அது நம்ம ஆண்டு விட்டு தரணும். ஆண்டவரே என்னை சிறப்படுத்துங்க ஆண்டவரே. அது 4 தான், 4 மேலே நல்லா இருக்குது, கீழே நல்லா இருக்குது. 4 அது மேலே சரி பண்ணுவாங்க. கை வச்சு பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஜபத்தை விட்டுடுறோம், வசனத்தை விட்டுடுறோம், ஆராதனை விட்டுடுறோம், ஊழியத்தை விட்டுடுறோம், எல்லாத்தையும் விட்டுடுறோம். அது போதும், கொஞ்சம் வந்தால் போதும். அந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது இந்த 4 வந்தால் போதும். சூமாவில் இது 4 வந்தால் போதும். அது மேலே எப்படின்னா இருக்கட்டும், கொஞ்ச காலம் மட்டுமே இல்லை, எப்பவுமே நம்ம ஸ்திரமாக வாழணும். நாம சொல்லுவோமா? அதை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் உண்மை உள்ளவர். வாசிக்கலாமா? கர்த்தர் உண்மை உள்ளவர். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரோ உண்மை உள்ளவர்,
அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை இன்று கைதரலாமா? அந்த வசனத்துக்கு ஒரு அர்த்தத்தை ஹல்லேலூயா. தீமையிலிருந்து காத்து. ஏன் ஸ்திரப்படுத்துறாரு? உங்கள்கிட்ட தீமை வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன கூடாது? உனக்கு தீமை வரக்கூடாது. தீமை வந்துச்சுனாக்கா நம்ம விழுந்துருவோம். தீமை, பிசாசு தீமை இருக்குது, வியாதி தீமை இருக்கிறது, மந்திர தீமை இருக்குது, பில்லி சூனியம் தீமை இருக்கிறது, அந்தகார தீமை இருக்கிறது, துரோகம் என்ற தீமை, எவ்வளவு தீமை இருக்குது. அப்ப ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். உண்மை உள்ளவர். அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கலாமா? அந்த வசனம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை என்ன பண்றா? ஏன் ஸ்திரப்படுத்துறாரு? இந்த ரெண்டு வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன் ஸ்திரப்படுத்துறாரு? அங்க சிதறடிக்கிறவன் வரான், ஆனா இங்க தீமை செய்கிறவன் வரான். சொல்லுங்களேன் ஏதாவது. ஹல்லேலூயா. இப்ப சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வியாதிங்க. எது சாப்பிட்டாலும் வியாதி வருதுங்க. யாருக்கு பாரு உடம்பு சரியில்லை. அது ஒரு தீமையாகி போயிடுச்சு. உயிரை காப்பாற்றுறது ஒரு பெரிய இதாக இருக்குது. இளம் வயதில் அநேகர் சாகிறதை கேள்விப்படும் பொழுது, அந்த பேனருங்களாம் அங்கே பார்க்கும் பொழுது, ஜனங்க உடைய ஆயுசு எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுங்களா? இதெல்லாம் ஒரு தீமையாக போயிடுச்சு. ஒரு மனுஷன் ஆயுசோடு வாழ்றதுனாங்க அது ஒரு கடினமாக போயிடுச்சு. அப்போ நம்ம ஜபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் அவங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று என்ன பண்ணுவான்? விலக்கி காத்துக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறதுக்கு, ஸ்திரப்படுறதுக்கு ஒரு 3 காரியம், முக்கியமான காரியம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். மேலே பார்க்கலாமா? என்ன படுத்துவார் ஆண்டவர்? ஏன் நம்ம ஸ்திரமையாக நம்ம விழுந்து போயிடுறோம்? 4 கிலோ நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தோம் இல்லையா? 4 நல்லா இருக்குது, 5 பிளாக்ஸ் மேலே. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? விழுந்து போயிடுறோம், சிரமம் இருக்க முடியல. அப்போ ஏன் எங்கெங்கெல்லாம் சரி பண்ணணும்? என்னென்ன பிளாக்ஸ் அது மேலே இருக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குமா என்னவா? இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க. ஏன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும்? வசனம் வாசிக்கலாமா? வசனம் சொல்லுகிறது வாசிங்க. சங்கீதம் 27:14 வாசிங்க. சங்கீதம் 27:14. சங்கீதம் 27:14. பார்த்தீங்களா? காத்திருக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தருக்கு காத்திரு. கை தட்டலாமா? அவர் சத்தமா. இந்த வசனம் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப டேஸ்ட் ஆகுதுங்க. அதான் கை தட்ட சொல்றேன். இருதயம் ரொம்ப கவலை ஆயிடுதுங்க, ரொம்ப வேதனை ஆயிடுதுங்க, துக்கம் ஆயிடுதுங்க. நிறைய வீடுகளுக்கு ஜெபத்துக்கு போகும் பொழுது, அவங்க அழுவும் பொழுது ரொம்ப வேதனை ஆகுது. அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க பாருங்க. அப்போ ஜெபிக்கும் போது அந்த வீட்டுக்கு ஒரு ஆறுதல் வருது. அந்த இருதயம் அழுவும் பொழுது, இருதயம் ரொம்ப முக்கியம். அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இருதயத்தில் அம்பு விட்டா முடிஞ்சு போச்சு. காதலில் விழுந்துடாதீங்க, குடியில் விழுந்துடாதீங்க, அசுத்தத்தில் விழுந்துடாதீங்க, கடன் பிரச்சனை விழுந்துடாதீங்க, பண பிரச்சனையில் விழுந்துடாதீங்க. பைபிள் சொல்லுது வாசிங்க. கர்த்தரை காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு இருந்து கர்த்தருக்கே காத்திருந்து. கர்த்தருக்கே. மறுபடியும் கை தட்டலாமா? கர்த்தருக்கே. வந்துடுங்க சர்ச்சுக்கு. சண்டே மட்டும் இல்லை, நீங்க மட்டும் வந்தா போதாதுங்க. நாளைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன இருப்பது? பிரச்சனைக்கு வரவங்களாம் டெய்லி வந்து ஜெபம் பண்ணுங்க. வியாதிக்கிறவங்க டெய்லி வந்து ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனைக்கு வரவங்க டெய்லி வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு சமூகத்தில் ஆண்டு மாத்துவார். அவராமே சொல்லுங்க. அண்ணா என்ன பண்ணாங்க? போய் ஜெபம் பண்ணாங்க. ஆலயத்தில் அழுதாங்க. கர்த்தர் மாத்தினாரு. ஹல்லேலூயா. வீட்டில் ஜெபிக்க முடியாது சில நேரங்கள்ல. ஆலயத்துக்கு வந்துட்டா அப்படியே அமைதி கிடைச்சிரும். வந்து உட்காந்துடணும். ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை உறுதிப்படுத்துங்க, ஆண்டவரே. அது சொல்றாரு, கர்த்தருக்கே காத்திரு. ஒப்படுதம்மா, கர்த்தருக்கே. ஏன் வாசிங்க. ஒன்று எரேமியா 17:9. ஏன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும்? 9:17 வாசிங்க. 9:17. எரேமியா 9:17. சாரி 17:9. எரேமியா 17:9. எல்லாவற்றையும் பார்க்கலாம். எல்லாவற்றையும் கண்ணு கூட உள்ள ஒரு பாவம் போச்சுன்னா ஸ்டோர் பண்றது இருதயம் தான். ஸ்டோர் பிளேஸ். என்ன பிளேஸுங்க அது? ஸ்டோரேஜ் பிளேஸ். எல்லாத்தையும் உள்ள வச்சுக்க பாருங்க. ஏசிட்டு உடைக்கும் பாரு நம்ம மனுஷ. பாருங்க இருதயம் எல்லாச்சுங்க. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே தீர்க்குள்ளதும்
மகா கேடம். கேடுனா கேடு இல்லையா, என்ன கேடாது? மகா கேடம். கேடு கூட போல, ஐயோ மோசமான சொல்ல பாருங்க, கேடு காட்டிலே மகா கேடா. திருக்குள்ளதான் என்னதான், எப்போ ஒரு இருதயம் மாறும், எப்போ கடினாமோ, எப்போ இருதயத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது பாருங்க. அதான் சொல்லப்படுகிறது. இருதயம் ரொம்ப மோசமானதுங்க. அத்தாண்டு சொல்றாரு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. பிரைஸ் தி லார்ட். என் மகனே, நம்ம தடத்தில் ஆண்டு இருதயத்தை எதுக்காக கொடுத்துட்டு உட்காந்துக்கிறோம், அழுதுன்னு உட்காந்துக்கிறோம். என்ன அவங்க நேசிக்கல, என் மெசேஜ் அவங்க பார்க்கல, என் மெசேஜ் அவங்கள என்னை பார்க்காத மாதிரியே போகிறாங்க. ஏன் இறுதி அவங்க மாதிரி நீ வச்சிருக்கிற, அதை கட் பண்ணிட்டு உன் இருதயத்தை கத்தர் பக்கம் திருப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருதயத்தை கத்தர் பக்கம் திருப்பு. இருதயம் கேடு உள்ளது, இருதயத்தை கெடுத்துருவாங்க 4 பேர். நல்லா இருப்பீங்க பாருங்க, ஏதாவது சொல்லணும்னா மனசு சோர்ந்து போயிடுவீங்க. ரொம்ப சாத்த கத்தருக்கு வந்து காத்திரணும். வாசிங்க சிஸ்டர் வசனம். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே தீர்க்குள்ளதும் மகா கேடுள்ளது, அதை அறித்தக்கவன். எல்லாம் ஸ்கேன் பண்றாங்க. ஆட்டு பைப்பு வாழ அதுக்குள்ள இருக்கிறத மேட்ரை ஸ்கேன் பண்ண முடியுமா? ஒரு பிசிக்கல் ஆட்டை தான் ஸ்கேன் பண்றாங்க. உள்ள இருக்கிறதான பிரச்சனையை, உனக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது யாரோ டாக்டர் எழுதுறாங்களா ரிப்போர்ட்ல? பைப் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் சுருங்கிட்டு இருக்குது, பிளாக் சிலிண்டர் இருக்குது, இங்கே ரத்தம் ஓடுது, இங்கே ரத்தம் ஓடல, எல்லாம் ரிப்போர்ட்டில் இருக்கும் பாருங்க. ஆனால் இதெல்லாம் பிரச்சனை உன் மைண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? நீ 1 லட்ச ரூபா கடாயிடுச்சு, 5-10 லட்ச ரூபா கடாயிடுச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிற, இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுருக்கிற, அப்படி யார் சொல்கிற டாக்டர் எழுது ரிப்போர்ட் எழுதுறாங்களா? இந்த ரிப்போர்ட் எழுதுற ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அவர் யாரு? இந்த ரிப்போர்ட் எழுதுற ஒரு டாக்டர் யாரு? ஹாஸ்பிட்டல். என்னங்க இது? கை தட்டு மும்பா தவறாரு. பிசிக்கல் ஆட்டு தான் ஒரு டாக்டர் ஸ்கேன் பண்ணி அது எழுத முடியும். அதுக்குள்ள ஒரு ஆட்டுக்குது. ஆமே. அதுல தான் மகா திருக்கு. அது அறிந்தவன் அது யாரும் அறிய முடியாதுங்க, அது யாரும் அறிய முடியாது. அது ஆண்டு சொல்றாரு, உன் இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துறேன். ஆமே. மனுஷன் முகத்தை பார்க்கிறோம், மனுஷன் என்ன பண்றான்? வெள்ளையாக்குறாங்கப்பா, அழகாக்குறாங்கப்பா, இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, ஆமா என்ன வெள்ளையாக்குது, அழகாக்கு, இந்த பொண்ணு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. முகத்தை பார்க்கறான் மனுஷன், ஆனா கர்த்தரு உள்ளத்தை பார்க்கறான், உள்ளத்தை பார்க்கறான். ஹல்லேலூயா. சங்கீதம் 31:24 2-3 நிறைய வசனங்கள் பாருங்க இருதயத்தை பத்தி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் திடமனதா இருந்து அவர் உங்கள் இருதயத்தை 27:14 படிச்சும் பாத்தீங்க. 27:14 இங்கேயும் பாருங்க. 31:24 இங்க பாருங்க. அடுத்து எபிரேயர் 13:9 வாசிங்க. எபிரேயர் 13 எத்தனை வசனம் பாருங்க, இருதயத்தை ஸ்திரப்படுத்த வசனம். இது 3ஆவது வசனம். அது எபிரேயர் 13:9 வாசிங்க. நிறைய வசனம் இருக்குதுங்க. இருதயத்தை ஸ்திரப்படுத்த பர்டிகுலரா இருக்குது பாருங்க. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். பலவிதமான அந்நிய போதனைகள், நிறைய போதனை வந்துருச்சு. இப்போ டைமுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்க. அவங்க சூழ்நிலையுமே போதனையா பண்றாங்க. அவங்க சூழ்நிலைமையே போதனையா பண்றாங்க. பைபிள் ஒரு போதனை இருக்குது. மனுஷன போதனை பார்க்காதீங்க, உலக போதனை பார்க்காதீங்க. ஒரு இது என்ன சொல்றது, ஒரு ஊரோட போதனை இருக்குது, ஒரு கட்சிக்கு ஒரு போதனை இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. பைபிள் என்ன நம்மளுக்கு போதிக்குது? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பைபிள் நம்மளுக்கு போதிக்குது. பெரிய போதனை கேட்டு அலைப்புண்டு நம்ம தெரியாதிருங்கள். வாசிங்க. போஜன பதார்த்தங்கள்ல கிருபைனாலே இருதயம் கைத்தட்டலாமா? கிருபைனாலே. கிருபை வேணும். நம்ம இருதயத்துக்கு ஒரு கிருபை வேணும். நம்ம இருதயம் ஸ்திரமாக்கணுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்ல சொல்லுவோமா? யாக்கோப்பு 9:5 அடுத்த புஸ்தகம் பாருங்க. யாக்கோப்பு 5:8 நீங்களும் பாத்தீங்களா, நீடிய பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. நீடிய பொறுமையா இருந்து உங்கள் இருதயங்களை நம்ம சிறப்படுத்திக்கணுமா? இயேசு நாமத்தில் இந்த வியாதி போ சொல்லுவோமா? இயேசு நாமத்தில் இந்த கவலையை போ, இயேசு நாமத்தில் இந்த கஷ்டமே போ, இயேசு நாமமே இந்த பிரச்சனையை போ நம்ம சொல்லணும். நம்ம சிறப்படுத்திக்கணும். பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி 4 பேர்ட்ட அன்பா பேசி
நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கவலை வந்துச்சு, ஏன் கஷ்டம் வந்து, ஏன் இருதயம் உடஞ்சி போச்சு, ஏன் இருதயம் சரி கிடையாது, ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுறாரு. இங்கே சொல்லுது நம்ம பண்ணிக்கணுமா. மறுபடியும் வாசி வசனம் இப்போ புரியும் பாருங்க. நீங்களும் நீடிய பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து இருதயங்களை நம்மளுக்கு சொல்லப்பட்ட கட்டளை நம்மளும் செய்யணும். நம்ம ஆண்டவரும் செய்கிறாரு, நம்மளும் செய்யணும். ஆமே, நம்ம செய்யணும் போட்டுக்குது. நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம இருதயத்தை காவல் பண்ணணும். நம்ம இருதயத்தை இவங்க ஏன் பேசுகிறாங்க, இல்லை பாவம் வருதா, இல்லை இச்சை வருதா, இல்லை விபச்சாரம் வருதா பார்க்கணும். இல்லை நம்ம கெட்டு போகிறதுக்கு வலிக்குதா, நம்ம சிக்கிக்கொள்வோமா, நம்ம குடும்பம் சிக்கிக்கொள்ளுமா, அதெல்லாம் நம்ம இருதயத்தை காவல் போடணும். எல்லாரும் திறந்து கொடுத்து உட்காந்து கூடாது. பேன்னு போயிடும். அப்புறம் இருதயம் என்ன பண்ண, இருதயம் அப்புறம் இருதயம் முட்டை இருதயம் காது. சில போங்க நானாவே இல்லை, ஏன் போயிடுச்சு, வித்துட்ட. அல்ல, உங்க இருதயத்தை நீ ஸ்திரப்படுத்திக்கணும். உங்க இருதயத்தை நீங்க ஸ்திரப்படுத்திக்கணும். ஒரு வியாதி வந்தா ஜெயிக்க கத்துக்கணும். ஒரு பிரச்சனை வந்தா ஜெயிக்க கத்துக்கணும். ஒரு பாவம் வந்தா ஜெயிக்க கத்துக்கணும். வராம சொல்லுவோமா, வராம இல்ல, வரும், ஜெயிக்கணும். அது அப்ப ஜெயிக்கிறதா ஒரு ஆசீர்வாதம். அது சொல்லப்படுகிறது. ஸ்திரப்பட உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை. அப்பதான் நீ வருகைக்கு போவ. அப்பதான் நம்ம போவோம் வருகைக்கு. இல்ல வருகையில் போக முடியாது. நம்ம இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். வராம சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கிறோம். என்ன, ஆண்டவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்த உங்க இருதயம் நல்லா வச்சுக்குங்க. அல்ல பரிசுத்தமா, அன்பா, தயவா, கிருபையா. அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவருக்கு என்ன செய்யறார், நடைகளை ஸ்திரப்படுத்த. நடைகளை ஸ்திரப்படுத்த. நடைகள் வழியில நம்ம எப்படி நடக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி நடக்கிறோம், அதுதான் முக்கியம். வழியில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி போனால் எப்படிக்கும், நல்லா போடா சொல்லுவாங்களா, ஒழுங்கா போயா மேடம், ஒழுங்கா போங்க அப்படி சொல்ல மாட்டாங்களா, ஏன் இது எப்படி போகுது. அது நம்ம வாழ்க்கையில் ஒன்று உள்ளுக்கு தெரியுமா, ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு நடக்குது. அது பரிசுத்தமாக இருக்குதா, அது உண்மையாக இருக்குதா, அது தாழ்மையாக இருக்குதா, அந்த வாழ்க்கை 4 பேருக்கு விட்டு கொடுத்து போதா, வழி விட்டு கொடுத்து போதா, இல்லை முரண் பிடிக்குதா, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ரோட்டில் ஒரு ஹைவேல இப்படி வண்டி இப்படி போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் திட்டு பண்ணாங்களா, வண்டி ஒழுங்கா ஓட்டியா சொல்ல மாட்டோமா, விடிய எடுப்பாங்க. பாருங்க, இந்த லாரி இப்படி போகுது, இந்த பஸ் இப்படி போகுது, இந்த டூ வீலர் போறான்னு. அப்போ உன்னை விடிய எடுக்கிறது யாரு, பைபிள் தான். உன்னை விடிய எடுக்கிறது யாரு, பைபிள் தான். எடுத்து காமிச்சு பாருங்க. இப்போ காமிச்சு பாருங்க, எடுத்து வாசிங்க வசனம். சங்கீதம் 17:5 சங்கீதம் 17:5 ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வசனம். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில். கை தட்டலாம, எவ்வளவு அழகா இருக்குது வார்த்தை. நான் வலுவாதபடிக்கு, நான் விழாதபடிக்கு, என் நடையில நான் விழாதபடிக்கு. கிரிப் இருக்கு பாருங்க, நிறைய பேர் விழுந்து செத்துறாங்க, அடிப்பட்டு, தலைக்கு அடிப்பட்டு செத்துறாங்க. வழுக்கி, இந்த பாசையிலையோ, செருப்பு வலிக்கையோ, பைக்கு வலிக்கோ, ஸ்கூட்டர் சீக்கிரம் வளர்க்கும் பாருங்க. சின்ன வீல் பார்த்தீங்களா, மழை காலத்தில் சீக்கிரமாக வளர்க்கும். வலிக்கி விழுந்துட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் விழக்கூடாது. இதில் விழுந்தா கூட ஏன் செஞ்சுக்கலாம், அதே பண்ணிக்கலாம். நீ சொல்லப்படுகிறது, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகள் என்ன பண்ணுங்க, உமது வழிகளில். நடைகள் சரி பண்ணணுங்க. நடைகள் பரிசுத்தமாக பார்க்கணும், விசுவாசமாக பார்க்கணும், அன்பா இருக்கதா பார்க்கணும், உண்மையா இருக்கதா பார்க்கணும். வழியில நடக்கிறது எப்படி நடக்கிறோம், நம்ம வரும்போது நல்லா 4 பேர் பார்க்கணும் நடக்கிறோம். அதே மறைமுகமாக வாழ்க்கை இருக்கு தெரியுமா, நடப்பாத, அதெல்லாம் யார் பார்க்கறா, கர்த்தர் பார்க்கறாரு. ஆமென். நம்ம ரோட்ல வரும்போது டீசெண்டா வரும், பேசாதீங்க, சிரிக்காதீங்க, அவங்க பார்க்காது, ஒரு நீட்டா வரும். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு நடக்குது இருக்குது, அது எப்படி நடக்கிறோம், அது கர்த்தர் பார்க்கறாரு. ஹல்லேலூயா சொல்லுமா. அத வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. சங்கீதம் 119:5 வாசிங்க. சங்கீதம் 119:5 சங்கீதம் 119:5 உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகளை ஸ்திரப்பட்டால். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்ப. பார்த்தீங்களா, நடைகள் நலமா இருக்கும். பிரமாணத்தை விட்டு போயிட்டா நடையில விழுந்துருவோம். இதெல்லாம் அனுபவமா சொல்றாங்க வசனங்க, இதெல்லாம் அனுபவமா சொல்ற வசனங்கள். என் நடைகள் ஸ்திரப்பட்ட நலமா இருக்கும். என் நடையில நிறைய குறைகள் இருக்குது,
இந்த தவறு காரணம் என்ன? நடைகள் சரியில்லை. அந்த நடையை மாற்றணும். வாசிக்கும் போது சங்கீதம் நீதிமொழிகள் 14:11 வாசிக்கிறோம். 4:11 நீதிமொழிகள் 4:11 ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வியான பதில் உன்னை. நாணம் வரணும் இருக்கணுங்க. வசனம் நாணம். நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு நாணம். நம்முடைய பாதையில அவர் நடத்தணும். பாவம் நடத்தக்கூடாது, உன்னை பிசாசு நடத்தக்கூடாது, துன்மார்க்க நடத்தக்கூடாது. கர்த்தர் உன்னை நடத்தணும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் அது 12 வாசிங்க. அப்படி 11 வாசிங்க. 12 வாசிங்க. 12 நீ அவைகளில் 12 நீ அவைகள் நடக்கும்போது கை தரலாமா? நீ அப்படி நடந்தா இடுக்கன் வர்றது இல்லையா? டிராபிக் ஜாம்ல நேற்று டெல்லியில் பயங்கர டிராபிக் ஜாமா. பெங்களூர் கூட இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான டிராபிக் ஜாம்னு பேசிக்கிறாங்க. பெங்களூர் சிட்டி இப்போ அப்படியே பொறுமையாக நிற்கணும் பாருங்க. உள்ளே பூந்துட்டுனாங்க மாட்டிக்குவோம். அடுத்த வரணும் வண்டி. இது போட்டா பார்த்தேன். ஒரு ஊரில் 2 வழி இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டருக்கு வண்டி நிற்குது. ஒருத்தரும் அந்த தாண்டி உள்ளே போகல. அதை வழி விட்டுக்கிறான். போட்டா பிடிச்சி காட்டுறாங்க பாருங்கள். எவ்வளோ நீட்டாக அந்த ஒயிட் கோடில் ஒரு வண்டி கூட வெளியே வராமல் யாரும் ஓட்டக்கு போய் அங்கே முன்னாடி போய் நின்று உள்ளே போயிடலாம், இவ்வளோ நம்ம வெயிட் பண்ணணும்னு இல்லாமல் நல்லா நீட்டாக நிற்கிறாங்களாம். ஏன்னா அவங்க வந்தால் தான் இந்த வண்டியெலாம் பாஸ் ஆகணும். மேலே எல்லாம் வந்து நின்ட்டாங்க. இந்த ரோடு பிளாக் பண்ணிட்டா எதிர வண்டி வர முடியாது. வண்டி ஓட்டணும். புரியும் நான் சொல்கிறது. அப்போ இடுக்கண்ணில் போய் மாட்டிட்டா வச்சுங்களேன், அவன் திட்டுவானுங்க. என்னடா நாங்கள் போகிற வழி நீ வந்து உட்காந்துக்கிறாயா, நீ வெளியே அங்கே நிற்க முடியாதா? அப்படிதான் ஒசூரில் போன வாரம் ஊழியத்து போகும்போது பெரிய லாரி வந்து நிறுத்திட்டான். எல்லாம் திட்டுறாங்க லாரிக்காரனை. பெரிய லாரி லெஃப்ட் போய் ரைட்டு வந்து நின்ட்டான். ரைட்டில் போகிறவங்களாம் வந்து எல்லாம் அது ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. 1/2 மணி நேரம் நின்று போயிட்டான். அப்போது அந்த இடுக்கண்ணில் மாட்டை வச்சுங்களேன் தடுமாறிடுவோம். எல்லாம் திட்டுவாங்க. அப்போ நம்ம போகிறதுக்கு வழி விட்டு க்ளீனாக போகணும் பாருங்க. அதே போல வாழ்க்கை ஒரு இருக்குது பாருங்க. நம்ம முறை வாசிங்க வசனம். நீ அவைகளில் போதிப்பு வசந்தம் நடக்கும் பொழுது உன் நடைகள் கை தட்டலாமா? உண்டாவாது இடுக்கன்னு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி போய் பாரு. ஒன்றும் இல்லை, டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆகிடும், அழகாக போயிடுவோங்க. உள்ளே போய் குறுக்க போய் நிறுத்திட்டான் பைக் எப்படியே போயிடலாம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை முறை இருக்குது, நம்ம குடும்ப முறை. அதில் அப்படியே நிற்கணுங்க. இடுக்கன் வருவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் கை தட்டலாமே. இடற மாட்டேன், கீழே விழ மாட்டேன். நடையில ஓடினா கூட விழ மாட்டேன். வழி தூய்மையா இருக்கும். ஆமென். வழி பரிசுத்தமா இருக்கும். வழி அழகா இருக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 16:9 ஏன் அப்படி சொன்ன வாசிங்க. 16:9 ஏன் மனுஷனுடைய இருதயம் வழியை யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். பார்த்தீங்களா? நடையை ஒப்பு கொடுத்துருங்க. நடைய கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாக்கா அவரை உறுதிப்படுத்துறது கர்த்தர். உன்னால முடியாது. நடைய என்ன பண்ண ஸ்திரப்படுத்துகிற தேவன். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. 3வது எண்ணங்களை ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தலைப்பின ஸ்திரப்படுத்தும். ஃபர்ஸ்ட் என்ன இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். 2வது நடைகளை. 3வது எண்ணங்களை ஸ்திரப்படுத்தும். வாசிக்கலாமா? எண்ணங்களை ஒரு வசனத்தை வாசிச்சு போலாம். 2 வசனம் வாசிக்கலாம். எண்ணங்கள். நீதிமொழி 20:18 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனையினால் எண்ணங்கள் என்ன பண்ணுமா? ஆலோசனை. பைபிள் ஆலோசனை. கர்த்தரோ ஆலோசனை சொல்றாரு. அவர் ஆலோசனை கர்த்தரா ஏசாயால சொல்லப்படுகிறது. அப்ப ஆலோசனை இருக்கணும். யாருக்கும் சொல்லக்கூடாது, இது யாருக்கு தெரிய வேணாம் சொல்லி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இது சொன்னா நம்ம என்ன சொல்லுவாங்களோ? தேவனுடைய பிள்ளைகளே, யார்கிட்ட சொல்றியோ இல்லையோ ஜெபத்தில் கர்த்தர்ட்ட மாதிரி சொல்லு. அல்லேலூயா. அல்லது மூத்தவங்கள்ட்ட கேளுங்க.
அந்த துறையில் இருக்கிறவங்க அந்த கேளுங்க. இப்போ வீடு கட்டணும்னா யார்கிட்ட கேட்கணும்? இன்ஜினியர்கிட்ட கேட்கணும். சார் இது எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு. இல்லை எங்கள் அப்பா இப்படி கட்டினாரு, எங்கள் தாத்தா இப்படி கட்டினாரு, இப்படி கட்டினா மாட்டிக்குவோம். இது மாதிரி நான் சொல்கிறது புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்போது ஆலோசனை ரொம்ப முக்கியம். வசனம் ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படுதுங்க. நம்ம எண்ணம் பைத்தியம் பிடிக்காது. நம்ம எண்ணம் ஸ்திரப்படணும். எண்ணெயில் ரொம்ப இந்த மைண்டில் பயங்கர டிஸ்டர்ப் வருது. ஏன்? ஸ்திரம் கிடையாது, ஸ்ட்ராங் கிடையாது. அப்போ ஆண்டவர் அந்த எண்ணங்களை ஸ்திரப்படுத்துகிறாரு. வாசிக்கல 19:21 நீதிமொழிகள். அதே நீதிமொழிகள்ல கர்த்தர் இல்ல, நீதிமொழி 19:21 மனுஷோட இருதயத்தின் எண்ணங்கள் அநேகங்க. பயங்கரம் இருக்கும். இப்போ உட்காந்துக்கிறீங்க பாருங்க, என்னெல்லாம் யோசிப்பேன் எனக்கு தெரியாது. நான் உங்க முகத்தை பார்க்குறேன், நீ எங்க முகத்தை பார்க்குறீங்க. இப்போ என்னுடைய மைண்ட் ஃபுல்லாக பிரசங்கம் தான் இருக்குது. எப்படியா அந்த பிரசங்கெல்லாம் சொல்லு, வசனம்லாம் சொல்லலாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்த வசனம்லாம் சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த வசனம்லாம் அப்படியா சரின்னு அப்படியே யோசிச்சுனே இருப்பீங்க, எங்கேயோ போய் நிற்பீங்க. யாருக்கு இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. மூட்டை முட்டியாக இருக்கும் எண்ணங்கள். எவ்வளோக்கா? ஹலோ பிரதர், 1 2 இல்லையா? எவ்வளோ பக்கம் எண்ணங்கள் நிறையா இருக்காங்க. என்ன சொல்றது, ஒரு இது சொல்லுவாங்களே, கொட்டி கிடக்காங்க அவ்வளோ எண்ணங்கள். அதெல்லாம் வந்து நம்ம சிதைக்குது. அதான் ஆண்டு சொல்றாரு, வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தில் அநேக எண்ணங்கள் இருக்கும். இதுதான் நிரம்பி கெட்டு போறது. நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், எதுவுமே பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்ல நிறைய எண்ணங்கள் வச்சிருப்பாங்க, நிறைய பிளான் வச்சிருப்பாங்க. ஒன்று நிறைவேறாது. ஒன்று வச்சாதான் நிறைவேறும். 9000 வச்சா நிறைவேறுமா? நிறைவேறாது. கர்த்தரோ என்ன பண்ணுவோம்? யோசனையை கர்த்தர்கிட்ட வரணும். அடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:22. நீதிமொழி 15:22. ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் பாத்தீங்க. ஆலோசனை இல்லைன்னா எண்ணங்கள் வாய்க்காமல் போகுமா? என்ன பண்ண? சித்தியாமற் போகணும், வாய்க்காமல் போகும். அது சக்சஸ் ஆகாதான். ஏன்னா நிறைய நம்ம எண்ணம் வேறங்க. எதுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது? மெடிக்கல் எங்கே போனோம்? மெடிக்கல் தான் போகணும், டாக்டர் தான் போகணும். நீ ஏதோ ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டு தேய்ச்சி நீங்கள் என்ன பண்ணுறோம்? பண்ணி பெருசு பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எதுக்கு சயின்ஸு மேக்ஸ் படிக்கிற பசங்க படிக்கிறாங்க? அது இது அந்த இது போனால் தான் அது சரியாகும். நம்ம மாற்றி போச்சுன்னா முடிச்சு போச்சு. அது சொல்லப்படுது. வாசிங்க. ஆலோசனை எண்ணங்கள் சித்திய போய் பிசினஸ் யாரு போகணும், எப்படி எல்லாம் யோசிக்கணுங்க. அடுத்து வாசிங்க சிஸ்டர். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் கைதட்டலாமா? உறுதிப்படுங்க, எண்ணத்தை உறுதிப்படுத்தணும். ஆலோசனை கேளுங்க, பாஸ்டர்கிட்ட கேளுங்க. மூத்த ஊழியக்காரங்க பிரசங்கர் வர நம்ம சர்ச்சில் கேளுங்க, இப்படி இருக்குது இப்படி இருக்குது. நான் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் நல்லா இருக்கிறாங்க. உண்மை இல்லைங்களா பிரதர்ஸ்? வீடாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லா படிப்பாக இருக்கட்டும், ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பிரசங்கம் பார்த்தோம்? ஸ்திரப்படுத்தும் தேவன். என்னோட வார்த்தை 3 விதமான ஸ்திரப்படுத்தும். ஒன்று இருப்பாங்க இருதயம். சொல்லுப்பாங்களா? இருதயம் நமக்குள்ளே இருக்கிற இருதயம். அடுத்து என்ன பண்ணுங்க? நமக்குள்ள இருக்கிற நடைகள். மூணாவது என்ன பண்றாங்க? நமக்குள்ள இருக்கிறது தானே நம்மளே வாழ விடாது. நமக்குள்ள என்ன நம்மளே கெடுத்துடுது. அது நல்லதா கெட்டதா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பைபிள், அதான் கர்த்தர். ராமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதான் கர்த்தர், அதான் பைபிள். நம்ம ஸ்திரமாக்கணும். என்ன சொல்லணும்? ஸ்திரமா இருக்கணும். நல்லா சொல்லுங்க. சும்மா அப்படி எக்ஸசைஸ் சொல்லலாம். ஸ்திரமா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்திரப்படணுங்க, விழுந்துடக்கூடாது. கன்க்ளூஷன் பண்ணுவோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். கன்க்ளூஷன் வசனம் வாசிப்போம், முடிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:8 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:8 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:8. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் பட்டவர்களாக இருக்கும்படி வாசிங்க. குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பிறந்தும் பாத்தீங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இராதபடிக்கு இவங்க சரி கிடையாது அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இராதபடி. நம்முடைய பாவம் ப்ரூவ் பண்ணக்கூடாது.
அது மன்னிப்பு பண்ணி கழுவிப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நம்ம உறுதியாக நிற்கிறது தான் வாழ்க்கை. ராம சொல்லுங்க, கைத்தட்டி கத்தரை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டப்பட்டுள்ளாக இல்லாதபடிக்கு என்ன முடி பிறந்தும் அவர் முடி பிறந்து சிறப்படுத்துவாருங்க. உப்பு கொடுத்தனா சிறப்படுத்தினே இருப்பார். ராம சொல்லுங்க. நம்ம தேவன் யாருங்க? அவரு எல்லாம் எழுந்துட்டு போமா கேட்போமா, சிறப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாம் கேட்ப, ஆண்டவரே என்ன சிறப்படுத்துங்க. கேளுங்க, ஆண்டவரே என்ன பலப்படுத்து. எண்ணங்கள், நடைகள், இருதயம், இது 3 ரொம்ப முக்கியம் நம்ம உள்ளத்துல. கேளுங்க, இருதயம் யாருக்குமே தெரியாது. உங்க இருதயம், உங்க நடைகள் யாருக்கும் தெரியாதுங்க. கொஞ்சம் பேர் தெரியும், மற்றவங்க தெரியாது. கத்த தெரியும். அதான் ஆண்டு சொல்றாரு, விழுந்து விழுந்து எதுங்கிறீங்களா? கத்தர் பார்க்குறாரு, நடைகளை சிறப்படுத்துறாரு. எண்ணங்கள் 1000 இருக்குதுங்க. எது உனக்கு தேவை? கத்தர் சொல்லுவார். எல்லாமே நிறைவேறாது. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன ஸ்திரப்படுத்துங்கப்பா, என் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க வாழ்க்கை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, ஸ்திரப்படுத்துங்க. கேளுங்க ஆண்டவரே, ஸ்திரப்படுத்து, பலப்படுத்துங்க ஆண்டவரே, உறுதிப்படுத்துங்க, உஜ்ஜிதப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்கம்மா, பலப்படுத்து, ஸ்ட்ராங் படுத்துங்க ஆண்டவரே என் குடும்பங்களை. பரலோக தேவனே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஸ்திரமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிக்கிறோம். விழுந்து போகாதபடி நிக்கட்டும் ஆண்டவரே. எண்ணங்கள்ல, நடைகள் இல்ல, இருதயத்தில் நீர் உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.